ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இங்கே நம்ம பணத்தை மட்டும் சேவ் பண்ண மாட்டோம், டைம், எனர்ஜி, மென்டல் பீஸ் எல்லாத்தையும் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் சேவிங்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் ஆர் கண்ட்ரோல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கேஸ் சிலிண்டர் சில வீடுகளில் 20 நாள் தான் வரும், ஆனால் சில வீடுகளில் 40 நாள் தாண்டி கூட போயிட்டுருக்கும். டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஹேபிட்ஸ். இந்த வீடியோவில் கேஸ் சேவ் பண்ணுற 10 பவர்ஃபுல் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான வெசில் சைஸ் யூஸ் பண்ணுறது. பர்னர் சைஸுக்கு மேட்ச் ஆகிற வெசில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பெரிய பாத்திரத்தை சின்ன பர்னரில் நீங்கள் வச்சிங்கன்னா ஹீட்டெல்லாம் வெளியே போயிடும். டிப் நம்பர் 2, ஆல்வேஸ் யூஸ் லிட். குக்கிங் பண்ணும்போது அந்த டைமில் மூடி கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் குக் பண்ணுற சாப்பாடு ஃபாஸ்ட்டாக குக் ஆகும், கேஸும் உங்களுக்கு சேவ் ஆகும். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கர் யூசேஜ். இப்போ தால், பொட்டேட்டோ, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பேனில் நீங்கள் சமைக்கிறத விட குக்கர் யூஸ் பண்ணும்போது 50% கேஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோக்கிங் ஹேபிட். அரிசி ஆகட்டும், ஒரு பருப்பாகட்டும் 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் குக் பண்ணும்போது குக்கிங் டைம் உங்களுக்கு குறையும், சீக்கிரமாக வெந்துடும். டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிறது. நீங்கள் சமைக்கிற ஃபுட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேம் வைக்க வேண்டாம், ஃப்ளேமை சிம்மில் வச்சுடுங்க. டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்னர் கிளீனிங். பர்னர் ஹோல்ஸில் டஸ்ட்டு அடைச்சிக்கிச்சுன்னா கேஸ் ப்ராபப்ளி பர்ன் ஆகாது. ஸோ வீக்லி அதை க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. டிப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் பாட்டம் வெசில். ஒரு ஃப்ளாட் பாட்டம் இருக்கிற ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது ஹீட்டானது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் பிளானிங். ஒரு டிஷ் முடிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பிறகு நெக்ஸ்ட் டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கண்டினியூஸ் குக்கிங் கூட கேஸை சேவ் பண்ணும். டிப் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுட். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஃபுட்டை எடுக்கிறீங்க அப்படின்போது அதை டைரெக்டாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளேம் கலரை செக் பண்ணுங்கள். ப்ளூ கலராக இருக்கும்போது பர்ஃபெக்டாக பர்னிங் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எல்லோ கலர் ஃப்ளேம் உங்களுக்கு தெரியும் போது கேஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு சிலிண்டர் எத்தனை நாளைக்கு வருது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சிலிண்டர் 10 நாள் கூட எக்ஸ்ட்ரா கூட வரும். பார்ட் 2 வீடியோவில் இன்னும் 10 பவர்ஃபுல் கேஸ் சேவிங்ஸ் ட்ரிக்ஸை நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஜாஸ்தி கேஸ் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.